எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் கைது. முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசிய புகாரில் உதயநிதி கைது. தஞ்சாவூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீது 6 பிரிவுகளின் மேல் வழக்கு பதிவு. கிருத்திகா, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சு நடத்தியும் தோல்வி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினர் போராட்டம். கைது செய்யப்பட்ட உதயநிதியை விசாரணைக்கு தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்ல காவல்துறை நடவடிக்கை. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் கைது. முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசிய புகாரில் உதயநிதி கைது. தஞ்சாவூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீது 6 பிரிவுகளின் மேல் வழக்கு பதிவு. கிருத்திகா, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சு நடத்தியும் தோல்வி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினர் போராட்டம். கைது செய்யப்பட்ட உதயநிதியை விசாரணைக்கு தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்ல காவல்துறை நடவடிக்கை. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் கைது. முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசிய புகாரில் உதயநிதி கைது. தஞ்சாவூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீது 6 பிரிவுகளின் மேல் வழக்கு பதிவு. கிருத்திகா, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சு நடத்தியும் தோல்வி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினர் போராட்டம். கைது செய்யப்பட்ட உதயநிதியை விசாரணைக்கு தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்ல காவல்துறை நடவடிக்கை. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் கைது. முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசிய புகாரில் உதயநிதி கைது. தஞ்சாவூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீது 6 பிரிவுகளின் மேல் வழக்கு பதிவு. கிருத்திகா, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சு நடத்தியும் தோல்வி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினர் போராட்டம். கைது செய்யப்பட்ட உதயநிதியை விசாரணைக்கு தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்ல காவல்துறை நடவடிக்கை.